தாளித்த கப்பை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கப்பை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம கப்பை வாங்கும்போது கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். அது மாவு மாதிரி நம்ம சாப்பிடும்போது மாவு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கப்பை வந்து நல்ல கப்பையாக இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிடும்போது கற்கற்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து சீக்கிரம் வேகாது. அதேமாதிரி அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்காது. ஆனால் மாவு மாதிரி இருக்கிற கப்பை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கப்பையை வந்து கொஞ்சோண்டு மஞ்சள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் மத்தில் நல்லா இடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தாளிப்பு வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கணும். சிலவங்க வந்து வெங்காயம் கூட ஆட் பண்ணுவாங்க. இந்த கப்பை கூட வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் கறி குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கேரளாவில் வந்து காந்தாரி மிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் இத்தினியோண்டு புளி, உப்பு, தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா சதைச்சிட்டு அதை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். காந்தாரி மிளகான்றது வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும். அது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.